அரசியல் பற்றிய மிக சிறந்த பொன்மொழிகள். பிளேட்டோவின் கூற்று: நீங்கள் உங்கள் அரசின் விவகாரங்களில் அக்கறை காட்டவில்லை என்றால் முட்டாள்களின் ஆட்சியின் கீழ் நீங்கள் வாழ நேரிடும். அரசியலில் பங்கேற்க மறுத்ததற்கான தண்டனையில் ஒன்று, நீங்கள் உங்களை விட தகுதி குறைந்தவர்களால் ஆளப்படுவீர்கள். கொடுங்கோன்மையானது ஜனநாயகத்திலிருந்து இயற்கையாகவே எழுகிறது. ஞானத்தை விரும்புவோர் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் வரை அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஞானத்தை விரும்புவோராக மாறும் வரை மனிதகுலம் ஒருபோதும் சிக்கலுக்கு முடிவினை காணாது. அதிகாரத்தை விரும்பாதவனே அதை அடைய தகுதியானவன். ஜோசப் ஸ்டாலின் அவர்களின் கூற்று: அரசியல் அதிகாரம் வாக்களிப்பவரிடம் தங்கியதில்லை, அரசியல் அதிகாரம் வாக்குகள் எண்ணுபவர்களிடம் தங்கியுள்ளது. எத்தனை பேர் வாக்களிக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை, அவற்றை யார் எண்ணுகிறார்கள் என்பதுதான் மட்டுமே முக்கியம். வாக்காளர்கள் எதையுமே தீர்மானிப்பதே இல்லை, வாக்கு எண்ணுபவர்களே அதை தீர்மானிக்கிறார்கள். சார்ஜ் ஆர்வெல் அவர்களின் கூற்று: நம் காலத்தில் அரசியலிருந்து விலகி இருத்தல் என்று ஒன்றே கிடையாது, எல்லா பிரச்சனைகளுமே அரசியல் பிரச்சனைகளாகும். ஒரு சர்வாதிகார அரசாங்கத்தின் கீழ் நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியும் என்று நம்புவது தவறானது. மார்க் ட்வைனின் கூற்று: வாக்களிப்பதால் ஏதேனும் மாற்றம் ஏற்படும் என்றால் அவர்கள் எங்களை அதை செய்யவிட மாட்டார்கள். பணத்தால் வாங்கக்கூடிய சிறந்த அரசாங்கம் எங்களிடம் உள்ளது. விளாடிமிர் லெனின் அவர்களின் கூற்று: ஜனநாயகம் என்பது சிறுபான்மையினரை பெரும்பான்மையினர் அடிபணிய வைப்பதை அங்கீகரிக்கும் ஒரு அரசாங்கம். அதாவது ஒரு வர்க்கத்தால் மற்றொரு எதிரான வன்முறையை பயன்படுத்துவதற்கான ஒரு அமைப்பாகும். ஒரு நாடு மற்ற நாடுகளை ஒடுக்கினால் அதனால் சுதந்திரமாக இருக்க முடியுமா என்பது ஆனால் முடியாது. எந்த அளவு அரசியல் சுதந்திரமும் பசியுள்ள மக்களை திருப்திப்படுத்தாது. பஞ்சமின் பிராங்க்லின் அவர்களின் கூற்று: கெட்டவன் யார் என்று அரசாங்கம் உங்களுக்கு சொல்லும் போது அது போர், நீங்களே அதை தீர்மானிக்கும் போது அது புரட்சி. அதிகாரத்தை கேள்வி கேட்பதே ஒவ்வொரு குடிமகனின் முதற்கடமை. ரொனால்டு ரீகன் அவர்களின் கூற்று: அரசாங்கம் வறியவர்களிடமிருந்து திருடி பேராசைக்காரர்களுக்கு கொடுக்கிறது. ஒன்று, நீங்கள் உங்கள் அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவீர்கள் அல்லது அரசாங்கம் உங்களை கட்டுப்படுத்தும். எங்கள் பிரச்சனைக்கு அரசாங்கம் ஒரு தீர்வல்ல, அரசாங்கமே ஒரு பிரச்சனை. வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களின் கூற்று: போரில் உங்களை ஒரு முறை மட்டுமே கொல்ல முடியும், அரசியலில் நீங்கள் பலமுறை கொல்லப்படுவீர்கள். அரசியல் என்பது நாளை, அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்னறிவிக்கும் திறனாகும். ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களின் கூற்று: எந்த ஒரு அரசாங்கத்தினரும் இறுதியான உத்தியோகபூர்வ செயல்பாடு கருவூலத்தை கொள்ளடிப்பதுதான். ஒரு அரசாங்கம் நெருப்பை போன்றது, ஒரு எளிய வேலைக்காரன் ஆனால் ஒரு ஆபத்தான எஜமான்.